கேதுவுடைய நட்சத்திரம் வேற. ஆனா ராகு கூட சேர்க்கையில இருக்குது. அப்ப ராகு தானே குடுத்தாகணும். இந்த ராகு திசையில கண்டிப்பான முறையில திருமணம் நடந்துரும். இந்த ராகு புத்தி முடியறதுக்குள்ளேயே குடுத்துரும். ஏன்னா, ராகு இருந்த வீட்டுக்கு 12க்கு அதிபதி சந்திரன் தான். அவருடைய பலனையும், மங்களகாரனுடைய பலனையும் புடுங்கி அத செஞ்சுட்டு போயிரும். இந்த ராகு புத்தி முடியறதுக்குள்ளேயே முடிச்சிரும். 2028 ஏப்ரல் வரைக்கும் உள்ள காலகட்டம். சரி, ஓகே. இதுல எப்போ கன்ஃபார்மா முடியும்? அந்த ஒரு அமைப்புக்கு போவோமா? ராகு புத்தி. ரைட்டு. ராகுவோட அந்தரம். அதையும் ஒரு பார்வை பார்த்துட்டு வந்துருவோம். குருல கொடுக்காது. குருவுடைய அந்தரம் கொடுக்காது. சனியுடைய அந்தரம் அப்புறம் பெற்றுக்கு கொடுத்துரும். சனியுடைய அந்தரத்துல கொடுக்கும். அப்பத்தான் புதனுடைய அந்தரத்துல குடும்பம் நடத்த முடியும். வெரி குட். சரி, இப்ப சொல்றேன் பாருங்க. ரெண்டாயிரத்தி 26 மே மாசம் 2ஆம் தேதிக்கு அப்புறம் சனியுடைய அந்தரம் ஆரம்பிக்கும். ராகு திசையில ராகு புத்தியில சனியுடைய அந்தரம் ஆரம்பிக்கும். அதெல்லாம் அழகா வரனை ஃபிக்ஸ் பண்ணி குடுத்து, கல்யாணத்தையும் முடிச்சு குடுக்குற அமைப்பு இருக்கு. 2026 அக்டோபருக்குள்ள கல்யாணம் முடியணும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டா, ஜஸ்ட் மிஸ் ஆனா கூட 2027 பிப்ரவரிக்குள்ள முடிச்சு குடுத்துரும். அப்ப நான் சொல்லக்கூடிய காலம் இந்த 6 மாத காலங்கள்.